Watch full episodes on Jio Hotstar. என்ன பேம்சிங் அட சரியா இழுத்து கட்டு இன்னும் கொஞ்சம் மேல அப்படிதான். இந்த சிவா எங்க போனா? நாளைக்கு தீபாவளி, அந்த பையன் இருந்தானா இன்னைக்கே போய் பட்டாசுலாம் வாங்கிலான்னு பார்த்தா. அட சிவா என்னைக்கு பட்டாசெல்லாம் வெடிச்சிருக்காங்க. அவன் தான் சுற்றுச்சூழலை விரும்புறவனாச்சே. சரி, உங்களுக்கு நிச்சயம் ஆசை இருக்கும், போய் வாங்கிட்டு வாங்க. நீ வேற அப்பப்போ உண்மையை சொல்லிக்கிட்டே. அவன் வந்தானா கடைக்கு போற சொல்லு, அதுக்குள்ள எனக்கு பிடிச்ச பட்டாசை வாங்கிக்கிட்டு இருக்க. எப்படி இருக்கீங்க சர்மா? வணக்கங்க. வணக்கம். அட என்ன சிவா இன்னும் வரல? வந்துகிட்டு இருப்பான்பா. அது மட்டும் இல்லாம அவன் என்னைக்கு பட்டாசெல்லாம் வெடிச்சிருக்கா? பட்டாசை எப்படி வெடிக்கிறதுன்னு என்கிட்ட கத்துக்கோங்க. அட என்னப்பா பேச பேச போயிட்டே இருக்கீங்க? நில்லு. ஹலோ எவ்ரிபடி, உங்க எல்லாருக்கும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னோட பேரு பாரத் சிங். நான் பார்க்க மட்டும்தான் கொடூரமா இருக்கேன்னு நினைக்காதீங்க, என் செயலும் கொடூரமா தான் இருக்கும். எனக்கு இப்ப வெடி மருந்தெல்லாம் ரொம்ப அவசியம். என்னோட பர்சனல் ஒர்க்குக்காக என் ஆளுங்க உங்க எல்லாருக்கிட்டையும் பேக் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க எல்லாருமே உங்க பட்டாசுகளை டொனேட் பண்ணணும். சரி வாங்க, டொனேஷனை நாம ஆரம்பிக்கலாம். இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? நாங்க ஏயா உனக்கு டொனேஷன் கொடுக்கணும்? யாராவது போலீஸ் சொல்லுங்க. சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் பார்க்க மட்டும் கொடூரமா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, என் செயலும் கொடூரமா தான் இருக்கும். என்னப்பா இது புது பிரச்சனை? இந்த மாதிரி பண்ணா நம்ம எப்படி தீபாவளியை கொண்டாடுறது? இந்த வருஷம் யாரும் தீபாவளி கொண்டாட போறது இல்ல. நான் மட்டும் தான் தீபாவளியை கொண்டாட போறேன். இந்தாங்க, பட்டாசு இல்லாம என் பசங்க எப்படிங்க தீபாவளி கொண்டாடுவாங்க? இது என்னோட பட்டாசு. எல்லா பட்டாசையும் வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஹலோ சிவா. ஓகே ரேவா, நான் அங்க வந்துகிட்டே இருக்கேன். நீ உடனே லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. அங்கிள், எல்லா பட்டாசையும் ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்க. சின்ன பையா, போய் உன் வேலையை மட்டும் பாரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஓ, இவங்களால பறக்க கூட முடியுமா? வெடி குட்ரா சிவா. இங்க இருந்து ஓடிடலாம் ஐயா, இல்லைன்னா பயங்கரமா அடி விழும். ஓடி வந்து என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? பறக்க விட்டிய சார். நான் தான் லட்டு. ஐயோ, பேசுறப்பா. ஐயா.
எவ்வளவு பயங்கரமான அடி விழுந்திருக்குன்னா அது சிவா விட்ட அடியா தான் இருக்கும். சிவா நான் தான்பா. சாரி லட்டு சிங் சார். ஐயோ சிவா, தெரியாம கூட இன்னொரு அடி அடிச்சிடாத, வலிக்குதுப்பா. இப்போ சொல்லுங்கப்பா, என்னதான் பிரச்சனை இங்க? இங்க பாருங்க, நம்ம ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்த விஷயத்த பாஸ் கிட்ட சொல்லவே கூடாது. வேணும்னா அங்க போலீஸ் வந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன வெறும் கையோட வந்திருக்கீங்க? கொண்டு வர வேண்டிய பட்டாசுகள் எங்க? பாஸ், அங்க போலீஸ் வந்துடுச்சு. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமானவன். அவன்கிட்ட சிக்கிடாம நாங்க எல்லாரும் தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். உங்களை அடிச்ச அந்த போலீஸ் யாருன்னு சொல்லுங்க. அங்க பாருங்க பாஸ், அவன் தான் அந்த இன்ஸ்பெக்டர். நினைச்சானா இந்த லட்டு சிங்கால அவனுக்கு பெரிய தண்டனை வாங்கி தரப்படும். அதனாலதான் ஓ, இவன் தான் உங்களை அடிச்சதா? என்ன தைரியம் இருந்தா என் ஆளுங்க மேலேயே கைய வச்சிருப்பான். வாங்க நேர்ல போலாம். நீங்க தானே அந்த தைரியசாலி இன்ஸ்பெக்டர்? மார்க்கெட்ல அந்த ரவுடி பசங்களை அடிச்சு துரத்துனது, பட்டாசு வேற காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. ஆமா ஆமா, அது நான் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்றது தான் நான் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கேனே. உங்களை நாங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். இன்டர்வியூ தானே, எடுங்க எடுங்க. என்ன கேள்வியா இருந்தாலும் தாராளமா தயக்கம் இல்லாம கேளுங்க. சார செல்லுக்குள்ள கூட்டிட்டு போங்க. எல்லாரும் முன்னாடி என் கேள்வி கேட்டா நல்லா இருக்காது இல்ல? ஜெயிலுக்குள்ள இன்டர்வியூவா? வெளியில நல்லா தானே இருக்கு, உள்ள லொகேஷன் நல்லா இருக்காதுப்பா. ஐயா அம்மா ஆகா அக்கக்கக்கா கக்கக்கே ஏ பா பா அக்கக்கே. போலீஸ் இப்படி அடிக்க கூடாது. பேட்டி எடுக்கறேன்னு வந்துட்டு போட்டு போட்டு அடிக்கிறீங்களேப்பா. தாங்கல, விட்டுருங்க. ஐயா விட்டுருங்க. உங்க ஆளுங்களை அடிச்சது சத்தியமா நான் இல்லைங்கய்யா. அப்போ என் ஆளுங்களை அடிச்சது யாருன்னு சொல்லு. என்னதான் அடிச்சு கேட்டாலும் சரி, நான் சிவாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். அதை விட ரொம்ப முக்கியமா, அவன் ஆச்சாரியா ரோட்ல இருக்கிற மிஸ்டர் சுவாமி வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கான்னு சத்தியமா சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது. என்னதான் அடிச்சு கேட்டாலும் நான் சொல்லவே மாட்டேன். பாத்தியா கான்ஸ்டபிளே, நான் சிவாவை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல பத்தியா? சும்மா இருங்க சார், ஒரு வார்த்தை கூட மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் தெளிவா சொல்லி அனுப்பிட்டீங்களே சார். எப்பயா நான் சொன்னேன்? சொல்லியிருக்க மாட்டேனே. ஹலோ ஹலோ சிவா, எங்க இருக்க? நான் தாத்தாவை பார்க்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீயும் நேரா அங்க வந்துரு. ஓகே சிவா. என்னங்க என்னங்க, சிவா தாத்தாவை கடத்திட்டு போறாங்க பாரு. என்னங்க
ஏன் இவர் வாயை கட்டி வச்சிருக்கீங்க? வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க. கமான், கழட்டி விடுங்க. சார் வாயை மட்டும் திறக்க சொல்லாதீங்க. அப்படி வாயை திறந்தா நமக்கே பெரிய பிரச்சனை. கழட்டி விடு முதல்ல. வயசானவர் அப்படி என்ன பண்ணிட போறாரு? என்ன கொஞ்சம் ஓவரா பேசுவாரு, பேசிட்டு போட்டோம். இத பார்த்துலாம் நான் பயப்படுற ஆளு கிடையாது. பெரியவங்களுக்கு உண்டான பழக்கம் தான் லொட 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 லொடன்னு பேசுறது. கழட்டி விடுங்க. என்ன பண்ண போறீங்க? சார் அவர் பாட ஆரம்பிக்கிறார் சார். பாட்டு பாடுறதுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்களா என்ன? சொல்றத கேளுங்க, நிறுத்துங்க. அப்புறம் நீங்க பலூன் மாதிரி வெடிச்சிட போறீங்க. என்ன நடக்குது சார்? எவ்வளவோ சொன்னோம், கேட்டீங்களா? பாருங்க, நீங்களே அந்த இடத்துல தொங்குறீங்க. இது என்ன புது விதமான ஆயுதமா இருக்கு? அவர் வாய மூடுங்கடா. சார் அந்த பெரியவங்க மரியாதை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அதெல்லாம். ஏதோ நான் தெரியாம சொல்லிட்டேன். முதல்ல அவர் வாய மூடுங்கடா. அவர் முதல்ல வயசானவரே கிடையாது. அவர் வாயே பயங்கரமான ஆயுதமா இருக்கு. என்னோட தாத்தாவை விட்டுருங்க. ஆமா, இந்த பையன் யாரு? இங்க எதுக்காக வந்த? எல்லாம் உங்களாலதான். தேவையில்லாம எதுக்கு மக்கள் கிட்ட இருந்து நீங்க அவ்வளவு பட்டாசு திருடிட்டு வந்தீங்க? அது என் சொந்த வேலைக்கு தேவைப்படுது. என்னோட பேர் தான் பரோத். எனக்கு பட்டாசுகள் நிறைய தேவைப்படுது. அதை வச்சு நான் பெரிய ஆயுதத்தை உருவாக்க போறேன். அதுக்கப்புறம் நானே ஒரு பெரிய ஆயுதமா மாறிடுவேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. ஒரு வருஷம் நீங்க யாரும் தீபாவளியை கொண்டாடாம இருந்தீங்கன்னா என்ன குறைஞ்சா போயிட போறீங்க? தீபாவளி கண்டிப்பா கொண்டாடணும். இது வரைக்கும் கொண்டாடாம இருந்ததே இல்ல. ஆனா பட்டாசு வெடிக்கிறது என்னமோ எனக்கு பிடிக்காததுதான். அதுக்காக அதை நீங்க எடுத்துட்டு வர்றது தப்பு. உனக்கு நான் யாருன்னு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன்டா சின்ன பயலே. பையன் மட்டும் சொல்லாதீங்க சார். ஏண்டா சின்ன பையனை சின்ன பையன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? சிவான்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க சார். இவனா? அப்போ இவன் தான் நம்ம ஆளுங்க எல்லாரையும் போட்டு துவைச்சதா? ஏய் சின்ன பையா, முதல்ல இங்க இருந்து நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம ஓடி போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். தாத்தாவோட வாயில இருந்து கையெடுங்க. ஏய், யாராவது அவர் வாயை திறக்க விட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஏய், என்னடா எல்லாரும் ஒன்னா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க வந்து முதல்ல இவனை அடிங்க. யாராவது ஒரு வாய மூடுங்கடா சீக்கிரம். சிவா, இவன் ரொம்ப பயங்கரமா இருக்கான். நிச்சயமா என் ஆளுங்க எல்லாரையும் அடிச்சது இந்த பையனா தான் இருக்கணும். இப்ப நான் யாருன்னு காட்டுறேன்.
போதுன்னு எடுத்துக்கப்பா. நான் ஏற்கனவே வாங்கி வீங்கிட்டேன். போதும், முடியல. நான் ஏற்கனவே நிறைய அடி வாங்கிட்டேன். இனிமே என் பாடி தாங்காது. Now you are under arrest. Hey! இங்க இருந்து 40-50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற தயவு செஞ்சு உங்க 50-60 கிலோமீட்டருக்கு அதையெல்லாம் அப்புறமா சொல்லுங்க. முதல்ல இந்த சிவா கிட்ட இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி என்ன கூட்டிட்டு போங்க. இவன் என்னை விட ரொம்ப கொடூரமானவனா இருக்கானே. முடியல, என்னால இவன்கிட்ட அடி வாங்க முடியல. அங்கிள், நீங்க உண்மையிலே எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்க. புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க. அதெல்லாம் அற்புதமா இருக்கு. இதே விஷயங்கள் எல்லாம் நீங்க இந்தியன் ஆர்மிக்காக கண்டுபிடிச்சு கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பேரு கிடைச்சிருக்கும். கவர்மெண்ட்ல இருந்து அவார்டும் கிடைச்சிருக்கும். உங்களை வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் புகழ்ந்திருக்கும். நம்பிக்கை இல்லையா? லட்டு சிங் சார் கிட்ட கேளுங்க, அவரு உங்களுக்கு சொல்லுவாரு. ஆமா, நிச்சயமா. நீ இந்த நாட்டுக்காக வேலை செய்யறதா இருந்தா உன்னோட சேர்ந்து நானும் என்னோட கடமையை ஆற்றுவேன். என்னோட சேர்ந்து உன் பேரு பாப்புலர் ஆகும். புரியுதா? அடடா, இத பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே. நான் ஒருத்தன் கிட்ட அடியாளா இருந்தேன். அதனாலதான் அதே மாதிரி இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நண்பர்களே, நாம நிறைய தப்பான காரியங்களை பண்ணிட்டோம். நாம நல்ல காரியத்தை மட்டும் பண்ணுவோம். நல்லவங்களா மாறி வாழ ஆரம்பிப்போம். எல்லார் கூடயும் ஒன்னா சேர்ந்து இந்த தீபாவளியை நாம கொண்டாடுவோம். எப்ப நம்ம கூட இங்க கிடக்கிறது மிஸ்டர் பாரோட் சிங் இந்த வருஷம் நம்ம கூட சேர்ந்து இங்க தீபாவளி கொண்டாட போறாரு. மன்னிச்சிருங்க நண்பர்களே, நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப கெடுதல் பண்ணிட்டேன். ஆனா சிவா தான் என்னோட கண்ணை திறந்து விட்டான். இப்போ முழுக்க நான் நல்லவனா மாறிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் உங்க எல்லாரு கூடயும் இந்த தீபாவளியை கொண்டாடலான்னு இருக்கேன். இந்த தீபாவளியை நீங்க வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நாம இப்ப இத கொண்டாட போறோம். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.